வாங்க, வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம்ப்பா. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுப்பா 50 கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய், பட்டை வகைகள் போட்டு வதக்கிக்கிறோம். பட்டை வகை பொரிஞ்சோடனேப்பா 3 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது 3 பச்சை மிளகாயை போட்டு வதக்கிடுவோம்ப்பா. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 5 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம்ப்பா. தக்காளி நல்லா வதங்கினோடனே குட்டி ஸ்பூனில் ஒரு மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்குருவோம்ப்பா. நல்லா வதக்கி விட்டுப்பா 1 ஸ்பூன் கல் உப்பை சேர்த்துக்குருவோம். தக்காளி வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிருச்சு. ஒரு கை பிடிச்சபடி புதினா மல்லி செடியும் சேர்த்துக்குறோம். இப்போ புதினா மல்லி செடி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சுப்பா. இப்போ சாப்பாட்டு அரிசி 1 உலக்கு எடுத்து வச்சுருக்கேன் அம்மா. அதுக்கு 2 உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சுப்பா. அரிசியை சேர்த்துக்கிறோம். இப்போ குக்கரை மூடி 2 விசிலுக்கு விட்டுக்குருவோம்ப்பா. இப்போ 2 விசில் வந்துருச்சுப்பா. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாப்பாடை ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுக்கோங்கப்பா. இப்போ நல்லா கிண்டிட்டு 1 ஸ்பூன் நெய் மேலே விட்டுப்பா. வெயிட்டை எடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தக்காளி சாதம் சம்முன்னு ரெடி ஆயிடுச்சுப்பா. காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஈஸியாக இந்த தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.